Next I call lot number 9, Polilila K, 3rd standard A3. Lot number 9, Polilila K, 3rd standard A3. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பொழில்நிலா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் விடுமுறையில் படித்த புத்தகத்தின் பெயர் அக்பர் மற்றும் பீர்பால் கதைகள். இந்த புத்தகத்தை சிவரஞ்சன் எழுதினார். முதல் கதையின் பெயர் மகேஷ் தாஸ் பீர்பாலான கதை. இளவரசர் அக்பர் வேட்டையாட காட்டிற்குள் நீண்ட தூரம் சென்று விட்டார். அங்கு ஒரு மிருகம் கூட கண்ணில் படவில்லை. நல்ல வெயில் நேரத்தின் காரணமால் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. தண்ணீருக்காக அலைந்தார். உடன் வந்த காவலர்கள் எந்த திசையில் சென்றார்களோ தெரியவில்லை. அப்போது சற்று தூரத்தில் இருந்து தட் என்று விறகு வெட்டும் சத்தம் கேட்டது. அந்த திசையில் குதிரையை செலுத்தினார். அங்கு ஒரு 10 வயது சிறுவன் விறகு வெட்டி தலையில் சுமந்து எடுத்துச் செல்வதை கண்டார். தம்பி என்று கூப்பிட்டார். என்ன வேண்டும் ஐயா என்று மரியாதையாக கேட்டான். தண்ணீர் வேண்டும் என்று கூறினார். வாங்கள், சற்று தூரத்தில் எங்களது குடிசை இருக்கிறது, தண்ணீரை தருகிறேன் என்று கூறினார். அவர் பின்னாலே குதிரையில் சென்றார். அக்பர் அழகான பூத்தோட்டங்களுக்கு நடுவிலே ஒரு சிறிய குடிசை. திண்ணையில் அமருங்கள் என்று கூறிவிட்டு சொம்பு நிறைய துளசி கலந்த தண்ணீரை ஜில் என்று சொல்லிக் கொடுத்தான். வாங்கியவுடன் கடகடவென பருகினார். தம்பி, உன் பேர் என்னவென்று கேட்டார். முதலில் உங்கள் பெயரை கூறுங்கள் என்று கூறினான். என்னை இந்த நாடே அறியும் என்று கூறினார். உங்களை இந்த நாடே அறிந்தால் எனக்கு என்ன, ஆனால் நான் உங்களை அறியவில்லையே என்று கூறினான். என்னை இந்த நாட்டு மக்கள் இளவரசர் அக்பர் என்று கூப்பிடுவார்கள் என்று கூறினார். இந்த வைர மோதிரத்தை வைத்துக்கொள், 10 வருடங்கள் கழித்து என்னை வந்து பார் என்று கூறிவிட்டு அவர் குதிரையில் சென்றார். அவன் குதிரை போன திசையை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து, கடவுளே, இளவரசர் என்று தெரியாமல் தேவையில்லாமல் அவரின் நேரத்தை செலுத்திவிட்டேன் என்று கடவுளை அனுப்பி கேட்டான். 10 வருடங்கள் ஆகிவிட்டது. மகேஷ் தாஸ் தந்தையிடமே கல்வி கற்றான். மகாபாரதம், ராமாயணம், காவியங்கள், இலக்கியங்கள் போன்றவை படித்து சிறந்தவனாக ஆகினான். அவர் தந்தை கூறினார், மகேஷ் தாஸ், உன்னை நான் சிட்டுக்குருவி கூண்டிற்குள் இருந்தது போல் இந்த காட்டுக்குள்ளே வளர்த்து விட்டேன். நீ இந்த காட்டை விட்டு போ என்று கூறினார். பிறகு சில நாட்களில் அவர் இறந்து விட்டார். அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்துவிட்டு அவன் காட்டை விட்டு வெளியே சென்றான். ராஜ்யத்திற்கு செல்லும் போது அங்கு ஒரு காவலர் அவனின் கம்பீரத்தை பார்த்து உள்ள விடமாட்டேன் என்று கூறினார். மரியாதைக்குரிய காவலர் அவர்களே, இதோ அரசரின் வைர மோதிரம், இதை பார்த்தாவது நீ உள்ளே விடுங்கள் என்று அவன் கேட்டான். பிறகும் அவர் உள்ளே விடவில்லை. இதோ மரியாதைக்குரிய காவலர் அவர்களே, மறுபடியும் நான் கூறுகிறேன், நான் உள்ளே சென்றால் எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும். அப்போது நான் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்று கூறி அவரின் மனசில் இடம் பிடித்து பிறகு காவலர் அவனை உள்ளே அனுமதித்தார். உள்ளே சென்றவுடன் அரசவை கூடியிருந்தது. அதனால் அவன் ஒரு தூணிற்கு பின்னால் மறைந்து நின்றான். அங்கு அரசர் அமைச்சர்களும் ஏதோ பேசி கொண்டிருப்பதை கண்டான். அப்போது அரசர் கேட்டார், பூவிலேயே சிறந்த பூ எது என்று கேட்டார். ஒரு அமைச்சர் சொன்னார் ரோஜாப்பூ, இன்னொரு அமைச்சர் சொன்னார் மல்லிகைப்பூ, இன்னொரு அமைச்சர் சொன்னார் ஜெவந்திப்பூ. இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தெரிந்த பூக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது மகேஷ் தாஸ் பருத்திப்பூ என்று கூறினார். ஒரு அமைச்சர் சொன்னார், முன்னாடி வா, எதற்காக நீ பருத்திப்பூ என்று கூறுகிறாய் என்று கேட்டார். பருத்திப்பூ தான் நமக்கு ஆடைகள், திலை அலங்காரங்கள், மேஜை விரிப்புகள் போன்றவை தருகிறது. ஆகையால் அதுவே சிறந்த பூ என்று கூறினான். எல்லோரும் அவனை கைத்தட்டினார்கள். அரசர் கேட்டார், தம்பி நீ யார் என்று கேட்டார். அவன் சொன்னான், மரியாதைக்குரிய அரசே, இதோ உங்களது வைர மோதிரம். 10 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் என்னிடம் இந்த வைர மோதிரத்தை தந்தீர்கள், ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். ஆமாம், உன் பேர் என்னவென்று கேட்டதுக்கு உங்கள் பெயரை முதலில் கூறுங்கள் என்று கூறினாய், அவன் தானே நீ. சரி, இப்போது நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார். என்னை பெற்றவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். நான் இப்போது தன்னந்தனியாக இருக்கிறேன். எனக்கு இங்கே ஒரு சிறிய வேலை கொடுத்தால் எனது சிறிய வெற்றி கல்வி கொள்வேன் என்று கூறினான். அவர் சொன்னார், சிறிய வேலை அதற்கு பெரிய வேலையாகவே தருகிறேன். இங்கு இருக்கும் ஒரு அமைச்சர் பதவியை நீ எடுத்துக்கொள் என்று கூறினார். அவன் நினைத்தான், அரசே, கடவுளே, சிட்டுக்குருவி தலையில் பணங்காய என்று நினைத்து கடவுளையும் தனது பெற்றோர்களையும் வேண்டிக் கொண்டு அமர்ந்தான். அவர் கேட்டார், இனி உன்னை
மகேஷ்தாஸ் என்று அழைக்கப்படாது, இனி நீ பீர்பால் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறினார். தம்பி, உனக்கு பீர்பால் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா என்று கேட்டார். தெரியும் அரசே, பீர்பால் என்றால் அறிவில் சிறந்தவன் என்று கூறினான் பீர்பால். இரண்டாவது கதை. இப்போது என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? வழக்கம் போல் அரசவை கூடியிருந்தது. அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் ஏதோ யோசித்து கொண்டிருப்பதை ஓர் அமைச்சர் கண்டார். என்ன அமைச்சர், என்ன அரசர் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். எனக்குள் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை யாராலே தீர்த்து வைக்க முடியும் என்று கேட்டார். என்ன சந்தேகம் என்று பீர்பால் கேட்டார். இந்த அரசவையில் இருக்கும் எல்லோரும் இப்போது என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். எல்லோரும் பதில் தெரியாமல் திருத்திருவென்று முடித்தார். கடைசியாக அவர் பீர்பாலை பார்த்தார். பீர்பால், உனக்கும் என்னோட கேள்விக்கு பதில் தெரியவில்லையா என்று கேட்டார். எனக்கு இந்த கேள்விக்கு சுலபமாக பதில் சொல்ல தெரியலாம். இங்கிருக்கும் எல்லோரும் நீங்கள் நன்றாக நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று கூறினார். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எல்லோரையும் தனித்தனியாக வைத்து கேளுங்கள் என்று கூறினான். ஆமாம் என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்போதுதான் அக்பர் உணர்ந்தான், நாம் கேட்ட கேள்வியை தவறு. நம் மனைவி, நமது பெற்றவர்கள், நமது மகன் என்ன நினைக்கிறார்கள் என்று நம்மால் அறியவே முடியாது என்று நினைத்தார்கள். அமைச்சர்கள் நினைத்தார்கள், நாம் எல்லோரும் பீர்பாலின் அறிவினால் நாம் எல்லோரும் தப்பித்தோம் என்று நினைத்தார்கள். நன்றி, வணக்கம்.